விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் வார ராசி பலன். ஸோ எப்போதுமே பார்க்குறதாங்க 18 24 வரை எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வீடியோ வந்து எப்படி பார்க்குறோன்னா முதலில் வந்து பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி அந்தரங்களுக்கான பலன்கள் வரும், கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து தசா புத்தி இருந்தால் அந்த பலன்களை மிங்கிள் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். ஸோ உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கார். அதுவும் சுயசாரத்தில் போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஒரு சொத்துக்கள் கடனில் வாங்குறது, ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனம் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் நல்ல ஒரு வெற்றிகள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வேலை இல்லாதவர்கள் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி 4ல். ஸோ 3ஆம் அதிபதி 4ல் சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் விற்று பழைய வீட்டை விற்று புது வீடு வாங்குறது, ஒரு பழைய வண்டியை விற்று புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஆனால் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி சனி வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். வண்டி வாங்கினாலும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட ஒரு அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா சில நேரங்கள் வந்து குழந்தைகளோட வளர்ச்சிக்காக நம்ம கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயம், சில நேரங்களில் குழந்தைகள் நம்ம விட்டு வெளியூரில் போய் படிக்கிற மாதிரி விஷயங்களும் சில பேருக்கு இருக்கும், வேலை செய்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் வந்து ஆட்சி பலத்தோடு ஸோ நல்ல ஒரு சொத்துக்கள் வாங்குறது, லோன் போட்டு வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கு. வேலையிலும் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து 6ஆம் அதிபதியாக இருக்கும்போது சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு வாக்குவாதங்கள், சலசலப்புகள் இருக்கிறதை தவிர்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் வேலையில் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா சுக்கிரன் வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது அது நமக்கு வந்து சின்னதாக ஒரு சலசலப்பை கண்டிப்பாக கொடுத்துருங்க, ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும். ஏன்னா ராகுல போகும்போதே அவங்க மனைவி பேசுகிறது வந்து நமக்கு வந்து என்னடா அதை மதிக்காமல் பேசுவோங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், சின்ன மனவேதனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பேப்பர் டாக்குமெண்ட், இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ இந்த வாரத்தில் வந்து தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக ஒரு வாரத்தின் திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் செலவு இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே அபிவிருத்திகளும், வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது கவனம் தேவை. ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து 10 கேட்டுனும் போது தொழில் பேராசைப்பட்டு அதனால் நமக்கு ஒரு ஏதாச்சும் சிக்கலில் மாட்டதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 11ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள், சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து நம்மளை வந்து ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஜாக்கிரதைன்னு சொன்ன விஷயம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. அதில் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக லக்னம் சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கணும் போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு தொழிலில் வரும். ஸோ கொஞ்சம் பேராசைப்படாமல் இருக்கிறது இந்த வாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய விருச்சிக லக்னம் சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கும். 9ஆம் அதிபதி வந்து ஒரு பாதக ஸ்தானமாக இருந்தாலும் பாதகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்காதோ அந்த இடத்துக்கான ஒரு பாதகத்தை தான் ஏற்படுத்த முடியும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது. வாரத்தின் ஒரு ஸ்டார்டிங் ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க.
விருச்சிக லக்னம் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கணும்? செவ்வாய் 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சில பேருக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ வந்து வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறது, நல்ல ஒரு வளர்ச்சி, ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு வந்து வீடு சொத்துக்கள் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. வண்டி வாகனங்கள் சில பேர் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. ஸோ செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னம் ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும்போது, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது, அது வந்து ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி நடக்குதோ, விருச்சிக லக்னமாக இருந்து தசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். அதுவும் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது நண்பர்களால் ஒரு அவமானங்கள் ஏற்படுறது, மூத்த சகோதரர்கள் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் கொஞ்சம் நம்மளை ஏடாகூடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதனுடைய சாரத்தில் போது அவமானங்கள் தான் மெயினாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக. பூர்வீக சொத்துக்கள், தாத்தா சொத்து, பாட்டி சொத்துலாம் இப்போ போய் பேசுகிறது வந்து அவசியமற்றது. அதாவது பேச போனீங்கன்னா அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் குரு தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்போது, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளியூர் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி சொத்துக்கள் விற்பனையாகி புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கும். புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் எடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வண்டி வாங்கணும், பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். விருச்சிக லக்னம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நம்மளை வந்து ஒரு டென்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகவாதிகள்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். நண்பர்கள் விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாச்சும் வந்து ஆன்மீக பயணங்கள்லாம் வந்து இப்போ போகாமல் இருக்கிறது நல்லது. போகும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீலே கொடுத்துரும். என்னால் அது ஒரு ரிலாக்ஸாக போக முடியலைங்கிற ஒரு ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் கேது தசாபுத்தி அந்தரம் பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெருத்த லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க. எல்லாத்துலேயும் ஒரு பெரிய வெற்றிகள். ஏன்னா 11 உள்ள கேது வந்து இருக்கிற தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு பெரிய லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். விருச்சிக லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7, 12ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல வீடு பராமரிப்பு வேலைகள் சில பேருக்கு நடக்கும். ஸோ அதுக்கான விஷயங்கள், அதுக்கான செலவு சில பேர் செய்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி வந்து கணவன் மனைவி உறவுல வந்து சின்னதாக ஒரு பிரயாணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகணுங்கிறதுல வந்து நமக்கு அவங்க கரெக்டாக இருந்துடணும். இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி நாள் சரியில்லை, அது சரியில்லைன்னு தள்ளி போட்டு பண்ணி அந்த விஷயம் வந்து நடக்காமையே போயிடும். அதனால் வந்து ஒரு விஷயத்தை இன்றைக்கே இந்த பொழுதே முடிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுதான் முக்கியமும் கூட. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த தசாபுத்திகள் ஜோசியம் போய் பார்த்தேன், இவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து நான் இந்த விஷயத்தில் வந்து நான் ஈடுபட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், ஐயோ நான் ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது தப்பு. ஏன்னா வந்து என்ன தான் திசை வந்து தப்பாக இருந்தாலும் ஒரு வழி, இந்த வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு வழி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 8ல் ஒரு கிரகமோ 6ல் ஒரு கிரகமோ திசை நடத்தினாலும் உங்களுக்கு இன்னொரு வழி இருக்குங்க. ஸோ அந்த வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இன்னொன்று ஒரு வெறி இருக்கிறவனுக்கு வந்து ஒரு வழி வந்து கண்டிப்பாக திறந்துடும். இப்போது உதாரணம் சொல்கிறேனே, ஒரு தவறான திசை நடக்குதுனாலும் அதை வந்து நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திசையில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டடாகவும் பெரிய லாபங்களையும் அள்ளித்தருன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் வந்து நேரத்தை ராகுகாலத்தில் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டது, ராகுகாலன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயங்க. ஏன்னா ராகுகாலத்தில் வந்து பண்ணால் அது நடக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? ராகுகாலத்தில் வந்து சில விஷயங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் வந்து தேவையில்லாமல் வந்து இதுக்காகலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி பொழுது இது முடிக்கணுன்றது வந்து ஆண்ட மேலே வார்த்தை போட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. என்னங்க ஜோதிடராக வந்து நீங்களே ராகுகாலம் ஏமாங்கன்னா, ராகுகாலம் வந்து 12 கட்டத்துலையும் ட்ராவல் ஆகுங்க. அதில் ஒரு சில கட்டங்கள் மட்டும்தான் மிஞ்சி போனால் 15 நிமிஷம் 20 நிமிஷம் மட்டும்தான் அதில் வந்து எஃபெக்ட் ஆகிற. 15 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 8-9 நிமிஷம் தான் வந்து எஃபெக்ட் ஆகிற நிமிஷம் வழியாக, மற்ற எல்லா நிமிஷமும் நல்ல நிமிஷம் தான். அதனால் வந்து ஒரு ராகுகாலத்தையும் எமௌண்ட்டையும் 1.5 மணி நேரம் வருதுன்னு வைங்களேன், ஒரு 3 மணி நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப தவறு. ஸோ அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க.
பண்ணிவிடுங்க. நல்ல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறீங்க, ஒரு திருமணம் பண்ணுறீங்க, ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு நேரங்காலம் பார்க்கணும். டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்துட்ருக்காதீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ டே டு டே லைஃப்பில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன பார்க்கணும், என்ன இது பண்ணுறதை வந்து பிளான் பண்ணி போனீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் பண்ணணும். இன்றைக்கி ஃபெயிலியர் ஆனதும் நாளைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறதுக்காகவும் இல்லை நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமன்றதுக்காகவும் ஜோதிடத்தை எடுத்துக்கலாம். இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் வந்து எப்போ கிளியர் ஆவேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஜோதிடம். எதுக்கெடுத்தாலும் ஜோதிடம் பார்த்து அது மூட நம்பிக்கையாக சில பேர் புறையிடும். நான் இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்குறவங்க முதற்கொண்டு இருக்காங்க ஜோதிடத்தில். சார் இன்றைக்கி நான் இந்த இட்லி சாப்பிட்லாமா சார், இட்லி ஒன்றும் பிரச்சனையாக பண்ணாது அப்படின்வாங்க. ஸோ நைட்டு வந்து தூங்கும்போது முன்னாடி பேசுவாங்க, 3 வேளை பேசுகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எடிக்ஷன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மூட நம்பிக்கை எடிக்ஷனாக இருக்காதீங்க. தேவையானதுக்கு முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் ஜோதிடத்தை பயன்படுத்திக்கிட்டு, முக்கியமில்லாத மற்ற டே டு டே லைஃப்பில் டெய்லி பார்க்குறதுக்கு வந்து கொண்டு இல்லைங்க. ஒரு சின்ன சிம்பிளான விஷயந்தான், இறைவன் பிரார்த்தனை, அவ்வளோதாங்க. மனதார இறைவனை வந்து அமைதியாக உட்காந்து ஓணும் வச்சுவேன்னா அந்த என்ன தெய்வமான கும்பிடுங்க. அந்த இறைவனை கொண்டு வாங்க, உள்ளுக்குள்ளே கொண்டாந்து கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இறைவன் உங்கள் பக்கத்தில் வந்துச்சுன்னு வைங்களேன், எதுவுமே பக்கத்தில் வர வேணாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஜோதிடத்தை வந்து மருந்து மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதே தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டே டு டே லைஃப்பில் சாப்பிட்றதுக்கு, உட்காரதுக்கு, ஒன்றுக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஜோதிடத்தை பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் வர அன்றைக்கி வந்து அந்த நாட்கள் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திராஷ்டமம் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் டஃப்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் டஃப்னஸே கொடுக்காது. முதல்ல அது புரிஞ்சுங்க. ஒரு பாதங்கிறது வந்து 5 மணி நேரம், அந்த 5 மணி நேரம் மட்டும் தான் டஃப்னஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். சில நேரங்களில் அது படுத்து தூங்கும்போது நைட்டு கூட போயிருங்க, அது கூட தெரியாமல் நீங்கள் வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. பட் சந்திராஷ்டமத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்குது. சப்போஸ் எனக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற முக்கியமான வேலை பார்க்கணுன்னா அன்றைக்கி வந்து ஒரு சர்க்கரை உப்பு போட்டு தண்ணியை குளிக்க வச்சுக்கோங்க. வேலைக்கு போங்க, முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து வயிற்றில் இருக்கணும், அவ்வளோதான் பரிகாரம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது, புரியுதுங்களா? ஏன்னா சந்திராஷ்டமம் அன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக இருப்போம், எதை நெகட்டிவாக பேசுவோங்கிறதுக்கு. அது கூட ஒரு 5 hours தான். நீங்கள் வந்து 2 நாள் வந்து அப்படி தான் இருக்கும், ஐயோ சந்திராஷ்டமம் அந்த ராசி போகிறவரை அப்படி தான் இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது தப்பான ஒரு கான்செப்ட். தயவுசெய்து மாற்றிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த பரிகாரத்தை கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.